இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தான் செயல் வீரர் கூட்டம். செயல் என்னடா அது? செயலி இல்லடா, செயல் ஊரரு உயிரு. செயல் வீர் கூட்டம். கைத்துல நீங்க தான் போய் இறங்கி வேலை செய்ய போறீங்க. கைத்துலயா? மெரினா பீச்சா? கைத்து நடக்கணுமா? களத்துல நம்புறோம்ப்பா. நீங்க தான்டா, நீங்க தான் செயல் குருங்க. நீங்க எல்லாருமே வேலை செய்ய போறீங்க. ஆனா உங்கள்ட்ட ஒழுக்கம் வேணும்னு தளபதி என்னாண்டா சொல்லி அனுப்பிச்சு விட்டுக்கிறாப்ல. ஆமா, சரியா? சட்டையை எடுத்து விடுறது பேர் ஒழுக்கம் இல்ல, நான் சொல்றதை கேக்குறதுதான் ஒழுக்கம். மொத பாயிண்ட், மரத்து மேல ஏறி நின்று விசில் அடிக்க கூடாது. நீ தலைவர் பாக்க விட மாட்டேன், தூரமா நின்று பாக்க விடுவேன் நான். புரியுதா? ரெண்டாவது பாயிண்ட், தலைவரோட காரு பின்னாடி ஓடவே கூடாது. நான் தலைவர் எப்படி சொல்லிட்டா? அதெல்லாம் ஒரு மாசம் தெரியுமா? முன்னாடி ஓடி குடிச்சிடவா? அத அஜிதா பாத்துக்கோ. நான் ஓட மாட்டேன் தலைவர். பைக் எடுத்துட்டு போறேன் தலைவர், தூக்கிட்டு. நானும் கஷ்டமா இருக்கும். பின்னாடியே உட்காந்துட்டு போறேன். வெளில ஒரு 10 பேர் நிக்கிறான், செயல் வீரர்கள் என்ன சேர்த்துக்கோங்கன்னு. நான் சொல்றேன் கேக்குறீங்களா? அவனுக்கு கூப்பிடுவாங்க. அப்ப அமைதியா கேளுங்க. அடுத்து, ராத்திரி நேரத்துல விசில் அடிச்சு தூங்குறவங்களும் எழுப்ப கூடாது. அப்பதான் கேக்கும் தலைவரே. ஏய், கூர்க்கா நினைச்சிருவான்டாவன். அப்படி இல்லடா, அது பண்ண கூடாது. புரியுதா? நான் ராத்திரி நேரத்துல அடக்கமா போய் தூங்கணும். விடிய கால அடிச்சிடலாமா? ஐயோ, இவங்க ராத்திர பப்ஜி விளையாடி தூங்காமலே இருக்கிறவங்க இவனுங்க. இவன் விளாண்ட போயிட்டு வைக்க பாடுறா, அது வேற. ராத்திரி அடிக்கூடாது, பகலே அடிக்கூடாது. விசில் இல்லடா, மடக்கு ஊதி. ஏய், விசிலுக்கு தமிழ்ல பேர் கிடையாதுடா. அத ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதோட செயல தான் வார்த்தைய சொல்றாங்களாமா. ஒரு வார்த்தையில விசிலுக்கு இந்த தமிழ் வார்த்தை கிடையாது. அதனால மடக்கி ஊதுதல் அததான் நம்ம ஷார்ட்டா சொல்றோம், மடக்கு ஊதி அப்படின்னு சொல்றோம். சரியா? நீங்க வந்து தப்பா ஹெச்சுக்காதீங்கடா. இருந்தாலும் விசிலே கூப்பிடலாம். வேண்டாம், நம்ம தமிழ் புரியுதா? மடக்கு ஊதி. சரிதா? அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து, பெரியவங்க தொந்தரவு பண்ற மாதிரியே அவங்களோட காதுல போய், நம்ம செங்கோட்டையன் சொன்ன மாதிரி அவங்களோட காதாண்ட போயெல்லாம் விசில் அடிக்க கூடாது. அதெல்லாம் வடக்குல பிராங்க் ஷோ பண்ணுவானுங்க, தூங்கிட்டு முப்பான்னுவானுங்க. நீங்க அப்படி பண்ணக்கூடாது தலைவரே. எங்க பக்கத்து வீட்டு ஆயா வந்து நான் சத்தமா பேசினாலே கேட்காது. அப்புறம் நம்ம விசில் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? காதுல உட்காந்து ஊதுனாதான் அது கேட்கும். மர்டர் கீடர் பண்ணிட்டேன்னா என்ன செய்வா? அதெல்லாம் பண்ணாதீங்க, சொல்ற கேளுங்க. அப்புறமா இனிமே வர பாயிண்ட் தான்டா பெருசு. தெரிஞ்சோ தெரியாமலோ கூட பிஜேபி அடிச்சிடாதீங்கோ. அடிச்சிடாதீங்கோ. அவங்க சர்டிபிகேட் வந்து அவங்க குடுத்துட்டாங்க, திமுக ஒழிச்சு வச்சுக்குது. அப்படி பண்ணுங்க. இல்லன்னா இவங்க சொல்லிதான் அவங்க தரமாட்டாங்கன்னு சொல்லுங்க. புரியுதா? ஏய், என்னால தெரியலன்னு இப்படி மாத்துங்கடா. என்னாட்ட சென்சார் ஸ்பெல்லிங் கேட்டா நான் வேற சொல்லுவேன். அதனால நீங்க வேற சொல்லுங்க. சரியா? அதனால இப்படி பண்ணுங்க. அப்ப நம்ம அவங்க கூடயும் எடப்பாடி கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா தலைவரே? அது சொல்லிக்கிறாப்புல. 2 நாளா நம்ம போட்டு அடிச்சா அவனுங்க நம்மள விட வைப்ரண்டா அடிக்கிறானுங்க. ஏடிஎம்க என்னெல்லாம் பண்றானுங்க. நான் வாரமா தானே இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரியுது அவங்கள்ட்ட ஒரு ஐடி டீம் இருக்குது. என்ன அடிக்கிறானுங்க? தலைவர் அடிக்கட்டும், அவரு நாசமா போட்டேன். எனக்கு என்னேண்டா அடிக்கணும். அவங்கள பார்த்தா மீம்ல சூப்பரா இருந்துச்சு. ஆமா தலைவரே. லைக் போட்டீங்களா? லைக் போடல, ஷேர் மட்டும் பண்ணு. கரூர்ல போய் ஒளிஞ்சீங்க, அந்த மீமை விட இது நல்லா இருக்கு. ஆமா தலைவரே. வேணாண்டா, அவனால அவங்கள இனிமே அடிக்காதீங்க. சொல்லுதா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்கள அடிக்காதீங்க, தப்பா போயிடும். புரியுதா? அதனால அப்புறம் நம்ம வளர்ந்த ஒரு ஆதவ சாவக்கரா ஆதவ, அவர் வந்து சொன்ன மாதிரியே வீசிக்காவியா அடிக்காதீங்கடா. அவங்களோட மோசமானவனுங்கடா. ஐயோ, எமகானுங்க அடிச்சுருவாங்க. வேணாம். புரியுதா? நான் அந்த பல்ட்டி அடிச்சா பாரு நம்ம அண்ணா ஆதவ. என் குருநாதரே திருமான்டாப்ல. திருமாப்ப முதல் நாளே உங்க கூட 20 பேர் தான் இருக்காங்கன்டாப்ல. அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, உங்க கூட நின்னுகிட்டு இருக்க 20 பேர் அப்படிதான் சொன்னேன் அப்படின்னு அவுத்து விட்டாப்ல. சரியான தற்குறி. ஐயோ, என்ன கூட தொடரடிங்க தலைவரே. இப்படிதான் எங்களுக்கு மாத்தி மாத்தி பேச தெரியல. அது வராது, அது ஆச்சு. அது உடம்பு ஃபுல்லா மூளை இல்லாதவங்களுக்கு தான் வரும். நான் பாக்குறேன், இந்த பக்கம் 2 கால் ஆடுது. ஏன்னா ஆடு அந்த ஐட்டு இல்ல, எனக்கு அவரு அப்படியே ஆடுது கட்ட 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 கட்டன்னு. பார்த்தா என்னப்பா அப்படின்னு ஈசிக்கா நினைச்சா பயமாக்குதுங்கிறாப்ல. அப்புறம் ஏடிஎம்கே நினைச்சா பயமாக்குதுன்றாப்ல. அப்புறம்
பிஜேபி நினைச்சா பயமாக்குதுங்கிறாப்ல. அதனால அவரே வேணாம்னா நம்மளும் அடக்கி வாசிக்கணும். புரியுதா? ஆடி இடி வேலையை காட்டாதீங்கோ. புரியுதா? ஆமா. அதுக்கப்புறமா இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம டார்கெட் பூரா திமுக அடிச்சிருவோம். ஆமா, அதை அடிச்சிருங்க. பீகார்ல ஒரு செயின் ஸ்நாட்ச் நடந்துக்குது போல காலைல, அது இங்க கொருப்பேட்டையில நினைச்சுன்னு அடிச்சு விடுங்க. ஆமா, பீகார்ல இருந்தது காரணம் அதுதான். ஜம்மு காஷ்மீர்ல பனி புயல் வந்திருக்கான், அது தமிழ்நாட்டுல தான் திமுக தான். இங்க வெப்பநிலை அதிகமா கண்டுக்காம விட்டதுனால இந்தியாவோட வரைபட வீக்கம் இங்க அதிகமானால அங்க படுத்துச்சு, அதனால பனி புயல் வந்துச்சு. அப்படி சொல்லுங்க. புரியுதா? அதுக்கப்புறமா தலைவர் பெரிய மாசு, தலைவர் எப்படி ஊர்ல ஒழிப்பாருன்னா நினைச்சே பார்க்க முடியாது. அவர் ரகசியமா வச்சுக்கிறாரு, சொன்னா நீங்க லீக் பண்றீங்க, தனி திட்டம் வச்சுக்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு கேட்பானுங்க, எப்படிடா கொடுப்பாருன்னு கேட்பானுங்க. அது பயங்கரமா கொடுப்பாருன்னு சொல்லுங்க. அப்படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுங்க. ஊழல் அப்புறம் இது சட்ட ஒழுங்கு எப்படி வச்சுப்பாருன்னு கேட்பாரு, தெரிப்பட மாதிரி வச்சுப்பாருன்னு சொல்றோங்க. போகிரி வேணாம், ஏதா பாரு அடி வாங்குற படமா இருக்குதா ஹீரோ இல்லையா? சரி, ஏதோ ஒண்ணு இது சட்ட ஒழுங்கு எப்படிடா இருக்கும் அப்படின்னு கேட்டா டாக்குமெண்ட்ரி மாதிரி சைலண்டா இருக்கும். புரியுதா? அப்படி சொல்றீங்க. வேற ஏதாவது உங்களை பிளாக் பண்ணி கேட்டா திமுகவை கேட்டியா அப்படி சொல்றீங்க. அந்த மாதிரி எவ்வளவு உல்டா பண்ணுமான்னு. கல்வியில முன்னேற்றம் கேட்டாங்கன்னா ஆமா, அது கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டீங்கன்னா தலைவர் வந்து பெரிய அளவுல படிக்க வைப்பாப்ல. நம்ம தலைவரோட படத்தெல்லாம் பாடத்திட்டமா கொண்டு வந்துடலாம். எம்ஜிஆர் மாதிரி படிக்க வைப்பாருன்னு சொல்லுங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு ஆச்சரியக்குரியவர். அவர் அப்பவே என்ன பண்ணாருன்னா பிஇ, அதுக்கெல்லாம் வந்து சிறப்பு தேர்வெல்லாம் கொண்டு வந்தாப்புல. பிஇக்கே சிறப்பு தேர்வு நீட்டு மாதிரி. அப்ப அதெல்லாம் ரத்து பண்ணது யாருன்னா நம்ம கலைஞர். அதெல்லாம் பாயிண்டா அடிப்பானுங்க. அப்பெல்லாம் நீங்க அடிக்கணும், என்ன அடிக்கணும், டக்குன்னு திருட்டு ரயிலுன்னு சும்மா அடிச்சு சொல்லி விட்டுருணும். அப்படி சொல்றோங்க. அப்பதான் ட்ரிகர் ஆயிடுவாங்க. நம்மள அப்பாடா நம்ம தப்பிச்சு ஓட முடியும். ஏதாவது சொல்லி நம்மளை கேவலப்படுத்துறாங்கன்னா சிரிச்சுக்கினே இருங்க. ஆமா, சிரிச்சுனே இருங்க. பதிலே எல்லாம் தெரிஞ்ச மூதேவி சரி மேதாவி மாதிரி சிரிச்சுனே இருங்க. சிரிச்சுனே இருந்தேன்னு வையேன், அவன் இவன்கிட்ட ஏதோ பெரிய மேட்ரு இருக்குதுடா, அவன் ஏதோ அவுத்து விட்டானா மாட்டிப்போ அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. புரியுதா? இப்ப நீ என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேள்வி பாப்போம். தலைவர் 26 நம்ம தலைவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரா? எப்படி எனக்கு ஆன்சர் என்னன்னா நக்கிட்டு போவோம். ஆனா நான் என்ன பேட் லாங்குவேஜ் கொடுத்தேன், நீ எல்லாம் போடுற அப்படி கொடுக்கணும். டிபேட் ஷோக்கெல்லாம் நீங்க போய் உக்காந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பண்ணணும். புரியுதா? 4 பாயிண்ட் தான் நமக்கு வேலிடு. வேங்க வயலு, கள்ளச்சாராயம், சட்ட ஒழுங்கு, பறந்து விடும், அடிச்சு விட்டுணும். இப்ப திரும்ப அவங்க கேட்பானுங்க, சரிடா வெங்காயம், வேங்க வயல உன் ஸ்டாண்ட் இன்னாடா, பரந்தூர்ல உன் ஸ்டாண்ட் இன்னாடா, நீ ஆட்சிக்கு வந்தா பரந்தூரை தூக்கிடுவியாடா அப்படின்னு கேட்பானுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்படி சிரிச்சிடணும். புரியுதா? சாதிக்கு எதிராக பேசுவீங்களாடான்னு கேட்பாங்க. நீ என்ன செய்வ? மதத்துக்கு எதிராக நீ மத வெறிக்கு எதிராக பேசுவ. மதத்துக்கு எதிராக பேச வேணாண்டா. மத வெறி புடிச்ச கூட்டம் நீங்க ஆடுதே, அதை எடுத்து பேசுவியாடான்னு உங்க நாக்கு புடுங்குற மாதிரி கேட்பாங்க. என்ன செய்வ? எங்க தளபதி பாத்து பாரு அப்படி சொல்லி சிரிச்சு நீங்க ஏமாத்திடணும். புரியுதா? அதனால இன்னையில இருந்து நீங்க இப்படியே அடிங்க. ஆமாடா, எப்படி இவரா நம்ம தளபதி வந்து 75,000 ஓட்டு வாங்கிடுவாப்ல. நீங்க 5,000 ஓட்டு வாங்கினா போதும், 80,000 ஓட்டு ஜெயிச்சிடலாம். அப்படியா? சரி, அப்ப நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். அது 10,000 ஓட்டா வந்துச்சுன்னா என்ன செய்யறது? எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்ல. எதுவுமே பண்ண தேவையில்லையா? எதுவும் பண்ண வேணாம்டா, பாத்துக்கலாம். நீங்க தலைவர் வச்சு நான் 80,000 ஓட்டு வாங்கிடுறேன் தொகுதியில. நீங்க போய் தூங்க, அவர் எழுப்பி விடுறேன், அவர் தூங்கும், நீங்க வாங்க மீட்டிங் மாதிரி சும்மா அப்பப்போ போட்டுக்கலாம். போயிட்டு வாங்க, போங்க. வேற போய் எழுப்பணும் சிங்கத்தை. சிங்கா